வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 18, 2026. திருச்சி மாவட்டத்தோட லால்குடி தொகுதி இப்போ தமிழ்நாட்டோட ஹாட்ஸ்பாட் ஆகிடுச்சு பாஸ். 30 வருஷமா திமுகவோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்த இந்த தொகுதியில ஒரு 1000 கோடி வேட்பாளர் வந்து மொத்த கணக்கையும் மாத்திட்டாங்க. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். ரிச்சஸ்ட் கேண்டிடேட் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் இப்போ தமிழ்நாட்டோட பணக்கார வேட்பாளர்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அவரோட சொத்து மதிப்பு மட்டும் 1449 கோடி ரூபாயாம். அவரோட கணவர் லாட்டரி கிங் மார்ட்டினோட சொத்து 5000 கோடி ரூபாயாம் பாஸ். கிஃப்ட் ஷவர் பிப்ரவரி மாசம் தான் அதிமுகவுல சேர்ந்தாங்க லீமா ரோஸ். ஆனா சீட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதியில இருக்கிற அதிமுக நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்களை வாரி இறைச்சு எல்லாரையும் ஒரே டீமா மாத்திட்டாங்க. டிஎம்கேஸ் நியூ ஃபேஸ். சிட்டிங் எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் மேல இருந்த அதிருப்தியால அவருக்கு சீட் கட் ஆகிடுச்சு. இப்போ புதுமுகமான பாரிவள்ளல் களமிறங்கி இருக்காரு. நேரு மற்றும் அன்பில் மகேஷ் அண்ணன்களோட கௌரவ பிரச்சனை இது. வில்லேஜர்ஸ் மைண்ட் செட். ஜெயிச்சா லீமா ரோஸ் தன்னோட சொந்த காசுலேயே எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருவாருன்னு கிராமங்கள்ல அதிமுகவினர் ஒரு புது பிரச்சாரத்தை கிளப்பிட்டு வராங்க பாஸ். தி டிவிகே ஸ்பிளிட். திமுகவோட அதிருப்தி ஓட்டுகளை தவக சார்பா நிக்கிற முன்னாள் அமைச்சர் கூப்பகிருஷ்ணன் பிரிக்கிறது மறைமுகமா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். உடையார் சமூக வாக்குகள் இந்த முறை பெருவாரியா இரட்டை இலைக்கே விழும்னு அதிமுகவினர் நம்பிக்கையோட வலம் வராங்க. லீமா ரோஸோட மகளும் இப்போ களம் இறங்கி பிரச்சாரத்துல கலக்கிட்டு இருக்காங்க. 30-year ரெக்கார்ட் இன் டேஞ்சர். 30 வருஷமா இந்த தொகுதியில திமுக தான் ஜெயிக்குது. ஆனா இந்த முறை அந்த சாதனையை தகர்த்துட்டு அதிமுக ஜெயிக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லால்குடி நிலவரத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். ஒரு பக்கம் 30 வருஷ பாரம்பரியம், இன்னொரு பக்கம் 1000 கோடி பலம். வர்ற 23ஆம் தேதி மக்கள் பணத்துக்கா இல்ல பாரம்பரியத்துக்கான முடிவு பண்ண போறாங்க. லீமா ரோஸ் சொந்த பணத்துல ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு மக்கள் நம்புறது சரியா? லால்குடியில திமுக கோட்டை சரிஞ்சிருமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.